திருச்சி விமான நிலையத்தில் நிருபர்கள் சந்திப்பில் ஆட்சியில் பங்கு குறித்து மீண்டும் பேசிய திருமாவளவன், அதிகாரத்தை ஒரே இடத்தில் குவித்து வைக்காமல் அதனை பகிர்ந்தளிப்பதுதான் ஜனநாயகம். கூட்டணி ஆட்சி விளிம்பு நிலை மக்களின் குரலாக இருக்கும், அதைதான் மக்கள் விரும்புகிறார்கள் என தெரிவித்துள்ளார். விளம்பரத்தால் திமுக ஆட்சி இயங்கி வருகிறது என பேசியுள்ள அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், மக்கள் அதிருப்தியில் உள்ளனர். திமுக வலுவான கூட்டணியினாலும் பணத்தை பயன்படுத்தியுமே லோக்சபா தேர்தலில் வெற்றி பெற்றது. திமுகவின் பி டீமாக இபிஎஸ் உள்ளார். அதிமுகவில் உள்ள நிர்வாகிகள், தொண்டர்கள் இபிஎஸ்க்கு முடிவு கட்ட வேண்டும். இல்லை என்றால் 2026 தேர்தலுக்கு பிறகு அதிமுகவிற்கு இபிஎஸ் முடிவு கட்டி விடுவார் என கூறியுள்ளார். தேர்தல் வாக்குறுதிகள்ல 90% மேல் நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி இந்த ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. வெறும் விளம்பரத்தால் இந்த ஆட்சி ஓடிட்டு இருக்கு. எதிர்கட்சிகள் கூட்டணியாக இல்லாத காரணத்தினால் அவர்கள் தேர்தலில் பணபலத்தை பயன்படுத்தி இந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றாங்க. உண்மையிலேயே மக்கள் அவர்கள் மேல மிகவும் அதிருப்தியா இருக்காங்க. விவசாயிகளாக இருக்கட்டும், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், இளைஞர்கள், மாணவர்கள், பெண்கள், நெசவாளர்கள், தொழிலாளர்கள், தொழில் செய்பவர்கள் என மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பு மக்களுமே இந்த ஆட்சி மீது ஒரு கோபத்துல தான் இருக்காங்க. அதுதான் உண்மை. ஆனா அவங்க ஒரு வலுவான கூட்டணி வைத்திருக்கிற காரணத்தினால பணபலத்தை பயன்படுத்தி தான் அந்த பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற முடிஞ்சிச்சு. பழனிசாமியும் தான் செய்த தவறுகளுக்கு, ஊழல் முறைகேடுகளால தனக்கு கைது நடவடிக்கைகள் வந்துடக்கூடாதுன்னு திமுகவிற்கு பி டீமாக இருந்து புரட்சி தலைவர் ஆரம்பித்த கட்சி, அம்மா அவர்கள் கட்டி காத்த கட்சி இன்றைய பழனிசாமி கையில சிக்கிக்கொண்டு திமுகவிற்கு உதவி செய்கிற கட்சியாக பி டீமாக, திமுக வெற்றி பெறுவதற்கு மறைமுகமாக உதவி செய்கிற கட்சியாக பழனிசாமி இன்றைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கார். இதுதான் உண்மை. இதை அம்மாவின் தொண்டர்கள், பழனிசாமி கூட இருக்கிறவங்க, ரெட்டையில இருக்கு, அது அம்மாவின் கட்சி, தலைவரோட கட்சி அப்படின்னு சொல்லி தங்களை தாங்களே ஏமாற்றிக் கொள்ளாமல் அங்குள்ள நிர்வாகிகள் இதற்கு ஒரு முடிவு கட்டாத பட்சத்தில் 2026 தேர்தலுக்கு பிறகு பழனிசாமியை அம்மாவின் கட்சிக்கு முடிவு கட்டி விடுவார்னு சொன்னார். மதுரை விமான நிலையத்தில் நிருபர்களை சந்தித்த அன்புமணி, பாமக சமூக நீதிக்காக துவங்கப்பட்ட கட்சி. மது ஒழிப்பு போராட்டத்தில் பங்கேற்று பாமகவை சேர்ந்த 15,000 பெண்கள் சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். திருமாவளவன் தன்னுடைய மது ஒழிப்பு மாநாட்டிற்கு கனிமொழியை அழைக்க வேண்டும். அவர்தான் மது ஒழிப்பிற்கு எதிராக பேசுகிறார். மது ஒழிப்பில் நாங்கள் PhD படித்துள்ளோம். ஆனால் இப்போதுதான் திருமாவளவன் LKG வந்துள்ளார். அவர் தற்போதுதான் மது ஒழிப்பு போராட்டம் நடத்த வந்துள்ளார் என பேசினார். சிதம்பரத்தை சேர்ந்த 30 பேர் ஆதி கைலாஷ் கோவிலுக்கு ஆன்மீக சுற்றுலா சென்றனர். பிறகு அங்கு சாமி தரிசனம் முடித்துவிட்டு திரும்பும் வழியில் திடீரென நிலச்சரிவு ஏற்பட்டது. கோவிலில் இருந்து 18 கிலோமீட்டர் தூரத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக சாலை மூடப்பட்டது. அவர்கள் அங்குள்ள ஆசிரமம் ஒன்றில் கடந்த 6 நாட்களாக தங்கி இருந்தனர். இந்த நிலையில் மத்திய அரசின் உதவியுடன் தமிழக அரசு அவர்களை ஹெலிகாப்டர் மூலம் வெற்றிகரமாக மீட்டுள்ளனர். பூரண மதுவிலக்கு என்ற கொள்கையை வலியுறுத்தி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் பேசி வரும் நிலையில், பீகார் தேர்தலில் வெற்றி பெற்றால் 1 மணி நேரத்திற்குள் மதுவிலக்கை ரத்து செய்வேன் என உறுதியளித்துள்ளார். ஜன்சுராஜ் என்ற தனது அரசியல் கட்சியை அக்டோபர் 2ஆம் தேதி தொடங்குவதாக அறிவித்துள்ள தேர்தல் வியூக நிபுணர் பிரசாந்த் கிஷோர். ஜாமீனில் வெளியே வந்துள்ள டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தனது பதவியை ராஜினாமா செய்ய போவதாக அறிவித்துள்ளார். வரும் தேர்தலில் போட்டியிட்டு மக்கள் நேர்மையானவன் என்று வெற்றி சான்று அளித்தால் முதல்வர் நாற்காலியில் அமர்வேன், இல்லாது போனால் அந்த பதவி தமக்கு வேண்டாம் என அதிரடியாக அறிவித்துள்ளார். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு எனும் பழமொழியை உறுதிப்படுத்தும் வகையில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பாலக்காட்டில் நடத்தப்பட்ட உணவு உண்ணும் போட்டியின் போது லாரி டிரைவர் ஒருவர் தொண்டையில் இட்லி சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புற்றுநோய் செல்களுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு அற்புதமான தடுப்பூசி அதன் முதல் மருத்துவ பரிசோதனைகளில் இருந்து ஊக்கமளிக்கும் வகையில் சிறப்பாக அமைந்துள்ளது. இந்த தடுப்பூசி மாடர்னா பார்மாசியூட்டிகல்ஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. கோவிட் தடுப்பூசிகளை உருவாக்கியதைப் போல mRNA தொழில்நுட்பத்தில் புற்றுநோய் செல்களை அடையாளம் கண்டு அழிக்க உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை செயல்படுத்த தடுப்பூசி உருவாக்கியுள்ளது. mRNA 4359 என பெயரிடப்பட்டுள்ள இந்த தடுப்பூசியின் ஆரம்ப கட்ட சோதனை வெற்றிகரமாக அமைந்துள்ளது பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
உக்ரைன் மீது தாக்குதல் நடத்தி வரும் ரஷ்யாவிற்கு ஆயுதங்களை வழங்கி ஈரான் உதவி செய்துள்ளது. இதற்காக அந்நாடு மீது புதிய பொருளாதார தடைகளை விதிக்கப் போவதாக மேற்கத்திய நாடுகள் எச்சரித்துள்ளன. ஆனால் இது குறித்து ரஷ்யா எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. இந்நிலையில் ஈரானுக்கு நன்றி செலுத்தும் விதமாக அணுகுண்டு தயாரிக்க தேவையான அணு ஆயுத ரகசியங்களை ரஷ்யா பகிர்ந்திருக்கலாம் என மேற்கத்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறிஞ்சி மலர்களில் பல வகை உண்டு. நீலக்குறிஞ்சி மலர் செடிகள் மலைப்பாங்கான இடங்களில் மட்டுமே வளர்கின்றன. அவை உயரம் 30 முதல் 60 சென்டிமீட்டர் வரையில் இருக்கும். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் செடிகள் முதல் 12 ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே பூக்கும் மலர் செடிகள் வரை ஏராளமான வகைகள் குறிஞ்சியில் உண்டு. அதில் 12 ஆண்டுக்கு ஒரு முறை பூக்கும் நீலக்குறிஞ்சி மலர்கள் தனித்துவமாக கருதப்படுகிறது. நீலகிரி மாவட்டத்தில் ஊட்டி அருகே எப்பநாடு திக்குமந்து மலை சரிவுகளில் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் நீலக்குறிஞ்சி மலர் செடிகள் உள்ளன. ஸ்ட்ரோபிலாந்தஸ் குந்தியானஸ் என்ற அறிவியல் பெயர் கொண்ட இந்த செடிகள் இப்போது பூத்துள்ளன. இந்த அதிசய மலர் மலர்ந்துள்ளதை சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் கண்டு ரசித்து செல்கின்றனர்.